ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி சூப் பண்ண போகிறோம். இது வந்து மணத்தக்காளி வந்து ரொம்ப வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வர்றவங்களுக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வயிற்றில் புண்ணோ இல்லை எரிச்சலோ அது மாதிரி வந்து எந்த வயிற்றில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் வாய்ப்புண் வந்து உடனே வந்து சுகப்படுத்தும். இது வந்து ஒரு கட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து சூப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கட் மணத்தக்காளி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இது அரைக்கிறதுக்கு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் துண்டு எடுத்திருக்கேன், ப்ளஸ் கொஞ்சம் உப்பு. இப்போ எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இது நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கீரை சாப் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது எப்படியும் வந்து நம்ம சூப் அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் வந்து சுண்டும். இப்போ இதில் நான் 5 சின்ன வெங்காயம் அரிஞ்சு போடுறேன். மிச்சம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி இதில் நான் போட்டுடுறேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுடுறேன். இதை வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். சீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 4 பல் பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன். சும்மா ஒரு சுற்றிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு சுத்து தான். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா வந்து இது கீரை வெந்து இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சூப் வந்து அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கீரைலாம் நல்லா வந்து கொஞ்சம் சுண்டியும் வந்திருக்கு. இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கசப்பெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அதுவும் வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து இதை எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதே மாதிரி வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, எரிச்சல் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மணத்தக்காளி கீரை ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி கூட வந்து ஏதாவது ஒரு பொரியலோ கூட்டோ இது மாதிரி சூப்போ ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மணத்தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதை அடுத்த ஸ்டேஜ் கூட இதை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதை அரைச்சி நீங்கள் திருப்பியும் ஒரு கொதி வந்த பின்னாடி அப்படியும் குடிக்கலாம். இது வந்து கீரை சாப்பிட்றவங்களுக்கு இப்படியே வந்து நம்ம கீரை சாப்பிட்டுடலாம். அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீரை கொடுக்க முடியாதுன்னா அரைச்சி ரசம் மாதிரி வந்து பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. உடனே வாய்ப்புண் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.